தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். ஆதார் அட்டை வைத்துள்ள அனைத்து நபர்களுக்குமே இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சொல்லக்கூடிய UIDAI புதிய விதிகளை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன விதிகள், யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க. அட்லீஸ்ட் முடியாச்சும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன அறிவிப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஆதார் அட்டை அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான அடையாள ஆவணங்களில் ஒரு முக்கியமான ஆவணமாக கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் வந்துட்டு நிறைய விதமான புதிய புதிய ரூல்ஸை இப்போ ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் முதல் அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆதார் அட்டையில் ஏதாச்சும் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் இல்லை மாற்றம் செய்யணும் அப்படின்னா நமக்கு இந்த அடையாள சான்று, முகவரி சான்று, உறவு முறை சான்று, பிறந்த தேதி சான்று இதெல்லாம் கட்டாயமா இருக்கணும் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில மாற்றங்களை இப்போ UIDAI வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு சான்றுக்கும் இது எல்லாமே நமக்கு ஐடென்டி ப்ரூஃபாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அடையாள சான்றா நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாஸ்போர்ட், வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு, ஓட்டுநர் உரிமம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஓய்வூதியதாரர் புகைப்பட அட்டை, இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. முகவரி சான்றுக்கு பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உறவு முறை சான்றுக்காக ஏதாச்சும் கேட்குறாங்கன்னா சேம் பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, டேட் ஆஃப் பர்த் பிறப்பு சான்றிதழ், அதுக்கப்புறம் திருமண சான்றிதழ், இதையெல்லாம் நீங்கள் உறவு முறையை மாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அதே பிறந்த தேதி சான்றா, டேட் ஆஃப் பர்த்தில் ஏதாச்சும் மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா உங்களோட பிறப்பு சான்றிதழ், பாஸ்போர்ட், பள்ளி கல்லூரியோட அந்த பல்கலைக்கழக சான்றிதழ், அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ், ஸோ இவை அனைத்தும் தான் நீங்கள் அதற்கான ப்ரூஃப்காக டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க. இது கூடவே ரெண்டாவது அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஆதார் அட்டைக்கு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலமாக நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துக்கலாம். அதை சேஞ்சும் பண்ண முடியும். ஏதாச்சும் மாற்றங்கள் நிகழ்த்தணும் அப்படின்னா அந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா இனிமேல் ஆஃப்லைன்லேயும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அறிவிப்பை இப்போ UIDAI வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் அதில் ஏதாச்சும் ஆதார் அட்டையில் அப்டேட்ஸ் மேற்கொள்ளணும் அப்படின்னா அந்த ஆப் மூலமாகவே அப்டேட்ஸும் மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான அறிவிப்பும் வெளியாகிருக்கு. இந்த ரெண்டு அறிவிப்புகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.